ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணார்களே போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் குபேர குங்குமத்தை பற்றி பேச போகிறோம். குபேர குங்குமம், பச்சை குங்குமம், 2 பேர். சரியா? இந்த குங்குமம் ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு நம்ம வெளியே போனோம்னா காரியம் நடக்கும். நீங்கள் இந்த குங்குமத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? இப்போ இந்த வீடியோவுக்கு தலைப்பு அப்படி தான் போடுவேன் நான். வாரத்தில் 2 நாள் இந்த குங்குமத்தை பூசலாம். புதன், வியாழன். சரியா? டெய்லி பூசணும் அவசியம் கிடையாது. புதன், வியாழன் அன்றைக்கி வீட்டில் காலையில் சாமி கும்பிட்டுட்டு இந்த பச்சை குங்குமத்தை பூசிட்டு வெளியே போனீங்கன்னா எண்ணியது நடக்கும். பணம் பல வகையில் வரும். விடுபட்ட பணம் வரும். பணம் உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்கு வாரத்தில் 2 நாள் இதை நெற்றியில் பூசுங்கள். வீடு தேடி கோடி பணம் வரும். இந்த அமைப்பில் தான் டைட்டில் போடுவேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். சரியா? இந்த குபேர குங்குமம் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, காஞ்சிபுரம் ஏகாம்பர ஈஸ்வரர் கோயிலில் இதுக்கு கிடைக்கிது. அந்த சந்நிதிக்கு போனீங்கன்னா அங்கே குபேரனுடைய சந்நிதி இருக்குது. சித்திரலேகா, குபேரன் சித்திரலேகா சந்நிதியில் இந்த குங்குமம் கொடுக்குறாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. மாதத்தில் வர பூரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி அங்கே சிறப்பு. அன்றைக்கி போய் வாங்கினீங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா பூரட்டாதி குபேரனுடைய பிறந்த நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். அதனால் இந்த குங்குமம் பொதுவாகவே வியாழன், புதன் 2 நாட்களில் தொடர்புடையது. குரு பகவான் புதன் பகவானுடைய தொடர்பு கூடியது. புதன் பெருமாள், குரு சிவன். இந்த சிவன் பெருமாள் இந்த சங்கர நாராயணனுடைய அனுக்கிரம் பெற்றது இந்த குபேர குங்குமம். இதை பச்சை குங்குமம்னு சொல்லலாம். சரியா? 2 பேரும் ஒன்று தான். நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா பச்சை குங்குமம்னு கேளுங்க. நாட்டு மருந்து கடையில், இல்லைன்னா பூஜை புனஸ்காரம் விற்கிற இடத்துல, இல்லைனா காதி கிராஃப்டிங்கெல்லாம் போனீங்கன்னா பச்சை குங்குமம் கொடுங்க கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த குங்குமத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இது சிம்ம ராசிக்கு எப்படி லாபத்தை கொடுக்க அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சாதாரண விஷயந்தான். சில பொருட்களில் சில காலகட்டத்தில் நம்ம வச்சோம்னா நமக்கு நல்லதாக இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குருவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு. வருகிற 31ஆம் தேதிக்கு மேலே குருவும் புதனும் இணைஞ்சு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுப செலவு இருந்தாலுமே 6ஆம் இடம் வலுப்படும். சரியா நேயர்களே? 6ஆம் இடம் வலுப்படுறதுனால உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் இருக்கும். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு அட்டமாதிபதியும் பார்ப்பார் குரு அடுத்து வருகின்ற காலகட்டத்தில். ஸோ அட்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பச்சை குங்குமம் உங்களுக்கு பல வகையில் பலன்களை கொடுக்கும். அதை பற்றி ஒன் பை ஒன்றா சொல்ல போகிறோம். இந்த குங்குமம் குபேரனோட அனுக்கிரம் பெற்றது. குபேரன் அப்படின்னாலே பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர். திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாள், சீனிவாச பெருமாள் கடன் கொடுத்தவர். அவர்கிட்ட வாங்கின கடனை இந்த கலியுகம் முழுக்க பெருமாள் அடைக்கிறாரு. இந்த கலியுகம் முழுக்க உனக்கு நான் கடன் அடைக்கிறேன் அப்படின்ட்டு பெருமாள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா குபேரனை திருப்பதியில் வச்சுக்கிட்டாரு. இப்போ நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அங்கே குபேர வாசல், பங்காரு வாசல்னு இருக்குது. பங்காரு வாசல் அந்த லட்டு பிரசாத் ஸ்டால் பக்கத்தில் இருக்குது. பங்காரு வாசல், பங்காரு வாசலில் தங்க வாசல்னு அர்த்தம். வடக்கு பக்கம் இருக்குது. அங்கே குபேர தூண் இருக்குது. அந்த குபேர தூணில் அந்த குபேரனுடைய சிலை இருக்குது. அதை எல்லோரும் வணங்கிட்டு வருவாங்க. அங்கே வணங்கிட்டு நம்ம வேண்டுதலை சொன்னோம்னா அந்த குபேரனோட அனுக்கிரம் கிடைக்கும். குபேரனோட அனுக்கிரம் கிடைச்சிட்டா மனிதனுக்கு செல்வம் கிடைக்குங்க. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். குருவுடைய அருளும் புதனுடைய அருளும் ஒருங்கே கிடைக்கும். மகாலட்சுமியுடைய கடாட்சியம் கிடைக்கும். இந்த வீடியோவில் இந்த பச்சை குங்குமத்தினால் உள்ள மகிமைகள், குபேரனுடைய அனுக்கிரம் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பேச போகிறோம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம். இமேஜ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் அணுகலாம். 8807457629. இந்த குபேர தூண் படத்தை அனுப்புவேன், குபேரன் படத்தை அனுப்புவேன், அந்த சுலோகத்தையும் அனுப்புவேன். சரியா? இப்போ இந்த பச்சை குங்குமம் தமிழ்நாட்டில் எங்கே சார் கிடைக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் காஞ்சி ஏகாபுரம் ஈஸ்வரர் கோயிலில் கிடைக்குது. அடுத்து ஈரோடு ரெட்டைச்சுட்டிப்பாளையம், ஈரோடு ரெட்டைச்சுட்டிப்பாளையத்தில் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கோயிலில் கிடைக்குது. சரியா? இது அவல் பூந்தோரையிலேருந்து ரெட்டைச்சுட்டுப்பாளையம் போகிற வழியில் இருக்குது. இந்த குங்குமம் எதில் சார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த குங்குமம் மஞ்சள், கற்றாழை, வேம்பு, அரச இலை, துளசி, இந்த 5 விதமான மூலிகளை போட்டு தயாரிக்கிறாங்க. பாடம் பண்ணி அங்கே தயாரிக்கிறாங்க. அந்த ரெட்டைச்சுட்டுப்பாளையத்திலே தயாரிக்கிறாங்க. தயாரித்து கொடுக்குறாங்க. மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது. அருட்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குங்குமம் செந்தூரம் வீட்டில் வைக்கிறோம் சோப்பு கலரில், அது மஞ்சள் சுண்ணாம்பு சேர்த்து தான் தயாரிப்பாங்க. ஆனால் இந்த பச்சை குங்குமம் மூலிகாவில் தயாரிக்கப்பட்டது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குணநலங்கள். மஞ்சள் குரு பகவான், வேம்பு சந்திரன், அரச இலை குரு பகவான் தான். சரியா? சிவனுடைய அம்சம். அடுத்து துளசி பெருமாள். ஸோ இப்படி கற்றாழை, இப்படி இந்த இயற்கை மூலிகை நவக்கிரகங்களுடைய ஆதிக்கம் உள்ள இயற்கை மூலிகைகளை வச்சு இந்த பச்சை குங்குமம் தயாரிக்கிறாங்க. நம்ம உள்ளூர் கடையிலையும் கிடைக்கும். சரியா நேர்களே?
வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க அங்கே போகலாம். சொர்ண ஆகாஷ்ண பைரவர் கோயிலையும் இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க, பச்சை குங்குமம். அதுபோக பச்சையம்மன் ஆலயங்கள்னு இருக்குது. நிறைய ஊரில் வந்து உள்ளூரில் பச்சையம்மன் கோயில் இருக்கும். அம்மன் கோயிலையும் இது நிறையா கொடுக்குறாங்க. அது நீங்கள் விசாரித்து பார்த்துக்கணும். சரியா? சில கோயிலில் கொடுக்குறாங்க. அதை வேணால் என்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த ஊர் சொல்லுவேன் நான், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? அடுத்த பிறகு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், இந்த 3 கோயிலும் கொடுக்குறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த பச்சை குங்குமம் வந்து சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி சார் பயன்படுது அப்படி பார்த்தோம்னா, இது முழு மனதுடன் பயபக்தியுடன் பயன்படுத்திட்டிங்கன்னா செல்வம் பெருகும். சரியா? குபேரோட அறத்தால் குடும்பத்தில் செல்வம் பெருகும், வறுமை நீங்கும், தேவைக்கு பணம் இருக்கும், காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு மங்களகாரியம் காரியம் நடக்கும். இது என்ன பண்ணோம், பூஜை புனஸ்காரம் பண்ணி நெத்தியில் பூசிட்டு போகணும். வந்து நான் அந்த பலன்களை சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு எப்படி பூஜை பண்ணணும், எங்கே வச்சு பூஜை பண்ணணும், வீட்டில் பண்ணலாமா கோயிலில் பண்ணலாமான்னு தகவலாம் சொல்கிறேன். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுபோக ஃபோட்டோஸ் வேணும், இமேஜஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. 8807457629. தொழில் முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் இதுவரை இல்லாத லாபம் இருக்கும். ஏன்னா குரு புதன், வியாபாரத்துக்கு 2 தாங்க வேணும். பணம் இருக்கணும், வியாபாரம் நல்லபடியாக ஓடணும். இது 2 இருந்துச்சுன்னா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். வியாபாரம் தொழில் இந்த 2க்குமே வந்து குரு புதன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ராசிக்கு 2-11 கூடியவன் புதன், தனஸ்தானாபதி லாபஸ்தானாபதி. ஸோ பணம் ஒரு வரை இருக்கும், லாபமும் இருக்கும். குரு 6-9 கூடியவன். சரியா? 9 கூடியவன் எடுத்து நல்லா செய்வார். இப்போ 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 6ஆம் இடத்துக்கு மறைஞ்சு இருக்கிறனால உங்களுக்கு இப்போ கடன், நோய், எதிரி இதெல்லாம் பிரச்சனைலாம் கம்மியாக இருக்கும். 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால லாபம் நல்லாயிருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே தான் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பு தான். தொழில் முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய மாற்றங்கள், லாபம் இருக்கும். கடன் சுமை குறையும். ஏன்னா 6 கூடியவன் நல்லவா, கடன் சுமை குறையும். பொருளாதார ரீதியாக சில பேர் வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க, ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும். இந்த பச்சை குங்குமத்தை நெத்தியை வச்சுட்டு நீங்கள் காரியத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும். கடன் சுமையிலேருந்து முழுமையாக விடுதலை வரலாம். தேக ஆரோக்கிய பிரச்சனையும் உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஆகும். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது சார், நாள்பட்டி வியாதி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் நெத்தியில் தடவிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக பச்சைங்கிறதே வந்து பெருமாளோட அம்சம் தான். பச்சைமால் மேனி அப்படிம்பாங்க. பெருமாளோட நிறம் பச்சை தான். புதனும் பச்சை தான். சரியா நேரலை? புதன் வந்து பெருமாளோட அம்சம் தான். பச்சைமால்னு பேர், புதனுக்கு பேர் இருக்குது. புதன் நவக்கிரகங்களே முக்கியமான கிரகம், வித்யாகாரகன். ஒரு மனிதனுக்கு படிப்பு வரணும், வாக்குவன்மை நல்லா இருக்கணும், சமயோத புத்தி இருக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து புதன் கொடுக்கறது. புதன் கணக்கன், தூதன், விகடன், பச்சைமால், சௌமியன், அறிவன், இப்படி பல பேர் அவருக்கு இருக்குது. அதில் வந்து அந்த பச்சையின் அடையாளமாக அவர் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். பொதுவாக கண்ணுக்கு வந்து பச்சை நல்லா இருக்குங்க. குழுன்னு பச்சை பசேன்னு இருந்தால் வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பசுமை புரட்சியும் வடிப்பாங்க. நம்ம ரோட்டில் போகிறோம், 2 பக்கம் வயல்வெளி பசு பசுன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் எல்லாம் போவோம். காஞ்சி போய் இருந்து வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆயிடுவோம், கண்ணுக்கு எரிச்சலாக இருக்கும். ஸோ பச்சை வந்து என்றைக்குமே மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பார்க்கப்படுகிறது. பச்சை தாவரங்கள், பச்சை பிள்ளை அப்படிமோ, பிறந்த குழந்தை என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை பிள்ளை அப்படிம்பாங்க, பச்சைலாம் குழந்தை அப்படிமோ. ஸோ பச்சைங்கிறது வந்து நம்ம மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த பச்சை கலருங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பச்சை நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பச்சை அதிகமாக இறைச்சி வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு நல்லது. பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ வேத ஜோதிடத்தில் வந்து புதனுடைய அணுக்கரும் ரொம்ப இருக்குது. அந்த பச்சை என்ற வார்த்தைக்கு வந்து நமக்கு ராசி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே உடல் ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, பச்சை என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பச்சை பிள்ளை உடம்பு காரி, பிள்ளை பத்த பொண்ணை பச்சை பிள்ளை உடம்பு காரி அப்படிமோ. அவன் நெஞ்சில் அவனுக்கு பச்சையே இல்லை அப்படிமோ. பச்சையே இல்லைன்னு என்ன அர்த்தம்? அவன் உடம்புல ஈரம் இல்லைன்னு அர்த்தம். பச்சைனால ஈரம் தான். ஈரம் இருக்கிற இடத்துல தான் பச்சை இருக்கும். தண்ணி வெளியே இருக்கிற இடத்துல தான் பசுமை இருக்கும். அதுபோல் அந்த காலத்தில் பச்சை குத்துவாங்க. பச்சை குத்துறதுன்னு என்னென்னா உடம்பு விட்டு போகாது, பச்சை குத்துறது. இப்போ இன்றைக்கி வந்து எல்லாம் மிஷினில் எதுவும் போட்ட டாட் போடுறாங்க, அதெல்லாம் வேறு. அந்த காலத்தில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுகளே வந்து பச்சை குத்துவாங்க. பச்சை குத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்போட ஒன்றி போயிருக்கும். அது வந்து எப்படின்னா ஃபிக்ஸடாக இருக்கும். அது மாதிரி பச்சைங்கிறது வந்து முக்கியமான கலர். ரைட் நேர்களே, அந்த பச்சை கலரில் இருக்க குங்குமத்தை நீங்கள் வந்து நெத்தியில் இட்டுக்கிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாரம் 2 நாள், புதன் வியாழன். கல்வி, படிப்பு நல்லாயிருக்கும். மாணவர்கள் படிப்பே வரல சார், என்ன தான் படித்தாலும் பரீட்சையில் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், டியூஷனுக்கு போனாலும் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், விழுந்து படிக்கிறான், ஆனால் பரீட்சை நேரத்தில் எல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை வச்சுட்டு போகலாம். பரீட்சை அன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து நெத்தியில் அந்த பச்சை குங்குமத்தை வச்சு போனீங்கன்னா நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்காக இந்த குங்குமத்தில் வச்சுட்டு போனேன் சார், நான் படிக்காமல் சும்மா அப்படி நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. நம்மளோட முயற்சியும் இருக்கணும், இறைவனோட அனுக்கிரகமும் இருக்கணும். 2ம் இருந்தால் தான் ஒரு காரியம் சக்ஸஸாக முடியும், வெற்றியாக முடியும். அதனால் மாணவர்களும் இதை வந்து நெற்றியில் வச்சுட்டு போனீங்கன்னா படிப்பு நல்லபடியாக வரும், பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கலாம். இன்றைக்கெல்லாம் அந்த நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம் நிறைய சொல்கிறாங்க. எத்தனை எக்ஸாம் எழுதினாலுமே அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தால் தான் அதில் பாஸ் ஆக முடியும். அதிர்ஷ்டம் இருக்கணும். சரியா நேர்களே? ஸோ அந்த அதிர்ஷ்டங்கிறது வந்து ரோடு மாதிரி, முயற்சிங்கிறது வண்டி மாதிரி.
வண்டி நல்லா இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும். ஏன்னா ரோடு தான் வந்து அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, வண்டி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி. வண்டியில் என்னென்னா நம்ம பார்த்துருவோம், ஆனால் ரோடு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி தான் அதிர்ஷ்டங்கிறது பப்ளிக்கானது, எல்லாத்துக்கும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். உதாரணம் நிறைய சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் சிம்மராசிக்கு. ஏன்னா சிம்மராசி நேரில் நிறைய அடிபட்டிருப்பாங்க. ஆளுமே அதிகாரம் ஆனஸ்ட்லாம் பெருசாக கெத்தாக இருப்பாங்க, ராஜ கம்பீரத்தில் இருப்பாங்க சிம்மராசி நேர்கள், ராஜ தோரணையில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதிர்ஷ்டங்கிறது ரோடு மாதிரி, முயற்சிங்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வண்டி மாதிரி. குடும்ப ஒற்றுமை இருக்கும், குடும்பத்தில் சுபிச்சம் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும், மன நிம்மதி இருக்கும். இந்த குங்குமத்தை வச்சுட்டு போனீங்கன்னா, பச்சை குங்குமத்தை. அதனால் சிம்மராசினியர்கள் இந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுட்டு போகலாம். திருமண தடைகள் தகர்த்து எறியப்படும், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது ஒரு பரிகார பொருளாகவே பார்க்கப்படுகிறது. அதுபோல் தினசரி வழிபாடுக்கு இதை நெத்தியில் வச்சுக்கலாம், தினசரி வச்சுட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் சில பேர் நினைப்பாங்க நெத்தியில் பச்சை வச்சா ஒரு மாதிரியாக இருக்குமே அப்படிம்பாங்க. ஆனால் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய பேர் வைப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரை வச்சுருக்கிறாரு, ஒரு அரசியல் எம்எல்ஏ வச்சுருக்கிறாரு, பச்சை குங்குமத்தை வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ தினமும் வைக்கிறது நல்லது தான், சரியா? அதே மாதிரி வீட்டில் பூச்சி அறையில் வச்சு இது பூச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சை குங்குமத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் இந்த வீடியோவோட முக்கியமான இடத்துக்கு வந்துருக்குறோம். பச்சை குங்குமத்தை கடையில் வாங்குறீங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்பதிக்கு போங்க. திருப்பதிக்கு எல்லோரும் போக முடியாது, பெருமாள் கூப்பிட்டா தான் போக முடியும். திருப்பதி போனால் திருப்பம், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நடக்கும், அடுத்த லெவலுக்கு போகலாம். திருப்பதிக்கு போகிறவங்க திருப்பதிக்கு போங்க. அங்கே போய் பெருமாளை தாயாரை கும்பிட்டு அந்த குபேர தூணுக்கிட்ட போய் இந்த குங்குமத்தை வச்சு கும்பிடுங்க. குபேர தூணுக்கிட்ட குங்குமத்தை வச்சு கும்பிட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சார் திருப்பதிக்கெல்லாம் என்னால் போக முடியாது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளில் போய் தாயார் சன்னதிலையும் சரி, பெருமாள் சன்னதியில் வச்சு கும்பிடலாம். 2 சன்னதியில் வைக்கலாம், தாயார் சன்னதியில் வைக்கலாம், பெருமாள் சன்னதியில் வைக்கலாம். கூட்டமாக இருக்குது சார், உள்ளே போய் வைக்க முடியல, கோயில் குருக்கள் ரொம்ப இதாக இருக்கிறாரு, ரொம்ப என்ன பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் முன்னாடி வச்சு கும்பிடுங்க. கருவறையில் தான் வச்சு கும்பிடணும் கிடையாது, சாமிக்கு முன்னாடி அந்த அர்த்த மண்டபத்தில் வச்சு கூட கும்பிடலாம். நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து வெளியே ஒரு இடத்துல உட்காந்துருப்போம்ல, அந்த இடத்துல கூட கீழே தரையில் வச்சு பெருமாள் நாமத்தை சொல்லி அவர் சன்னதியில் வச்சு எடுத்துகிட்டு வர்றது நல்லதான். அவர் பாதத்தெல்லாம் வைக்கணும் கிடையாது, அவர் சன்னதியில் அந்த குங்குமம் போயிட்டு வரணும் உள்ளுக்க. அதனால் பெருமாளுக்குள்ளே போயிட்டு பெருமாளை கும்பிட்டு நீங்கள் சுற்றி வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து குங்குமத்தை எடுத்து வீட்டில் வச்சு கும்பிடலாம். சார் கோயிலுக்கு போக டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், சிம்ம ராசியில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், ஆண்டாள் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க வீட்டிலே வச்சு கும்பிடுங்க. என்றைக்கு சார் கும்பிடலாம்? பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்றைக்கி கும்பிடலாம், பூர நட்சத்திரம் வர அன்றைக்கி கும்பிடலாம், புதன்கிழமை கும்பிடலாம், வெள்ளிக்கிழமை கும்பிடலாம், வியாழக்கிழமை கும்பிடலாம். புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்கள் எந்த கிழமைனாலும் கும்பிடலாம், சரியா? வீட்டில் இரவு 8 to 9 வீட்டில் வச்சு கும்பிடலாம். யார் படத்தை வைக்கணும்? தாயார் படத்தை வைக்கணும். மகாலட்சுமி தாயார் படம், குபேரன் படம், மகாலட்சுமி குபேரன் சேர்ந்த படம் இருக்குது, அந்த படத்தை வைக்கலாம். அந்த குபேர தூண் படத்தையும் வைக்கலாம், பெருமாள் படத்தையும் வைக்கலாம். சிம்ம கணபதி படம் இருக்கணும். சிம்ம ராசினியர்கள் எந்த வழிபாடு பண்ணாலுமே சிம்மத்துக்குன்னு ஒரு கணபதி இருக்கிறார், சிம்ம ராசிக்குன்னு ஒரு கணபதி, அந்த பிள்ளையாரை வச்சு கும்பிடணும். உங்கள் வீட்டில் அந்த படம் இருக்கணும். அந்த படத்தை ஆயிரக்கணக்கில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க என்கிட்ட இந்த நம்பர் கேளுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பர் கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். ஃப்ரீயாக தான் அனுப்புவேன். நான் என்ன அனுப்புனாலும் சரி, மந்திரம் சொன்னாலும் சரி, மந்திரம் அனுப்பினாலும் சரி, இமேஜஸ் அனுப்பினாலும் சரி, ஃப்ரீயாக தான் அனுப்புவேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம், ஃபோட்டோ வச்சுக்கலாம். சிம்ம கணபதி, மகாலட்சுமி தாயார் படம், பெருமாள் படம், குபேரன் படம், மற்ற படத்தை வச்சுக்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குல தெய்வம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. அந்த சாமி கும்பிட்ற முறையெல்லாம் உங்கள்கிட்ட விட்டுட்டேன், நீங்கள் தான் வச்சுக்கணும். நெய்வேத்தியம் என்ன சார் பண்ணணும்? 2 வாழைப்பழம், 2 வெத்தலை பாக்கு முக்கியமாக இருக்கணும். வெத்தலை பாக்கில் வந்து மகாலட்சுமி இருக்கா. வாழைப்பழத்தை வச்சுருங்க. கிண்டியில் தண்ணி வைங்க, பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க, தீர்த்தம் ஊற்றுங்க, துளசி இலை போடுங்க, மல்லிகை இதழ்கள் போடுங்க, நறுமண பூக்களுடைய இதழ்கள் போடுங்க, செந்தாமரை பூ எதில் இருந்தாலும் போடலாம், பச்சை கற்பூரம் போடலாம், பன்னீர் ஊற்றலாம், மஞ்சள் குங்குமம் போடலாம். விபூதி போட வேண்டாம், ஏன்னா இது வந்து வைஷ்ணவ பூஜை, பெருமாளை நினச்சி கும்பிட்றதுனால விபூதி போட வேண்டாம். பெருமாளோட நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகந்த உத்தமனை போற்றி, உப்பிலைப்பனை போற்றி, திருப்பதி ஏழ்மலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைண்டவாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடலில் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷல வந்தவனை போற்றி, பாடலாத்திரி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிக்குண்டை சேரங்கத்த பெருமாளை போற்றி, வடப்பத்திர சாயை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரியவரை போற்றி, அழகிசிங்க நரசிம்மரை போற்றி, சங்க சக்கரதாரியை போற்றி, உலகளந்த பெருமாளை ஸ்ரீம லட்சுமி நாராயணா போற்றி, 108 திவ்ய பிரதேசத்தில் இருப்பவரை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். மகாலட்சுமி நாமத்தையும் சொல்லுங்கள், மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள், குபேர மந்திரத்தையும் சொல்லலாம், சரியா? குபேர மந்திரம் என்கிட்ட இருக்குது சமஸ்கிருதத்தில், அதை அனுப்புகிறேன், அதையும் சொல்லலாம், சரியா நேர்களே? ஓம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் குபேராய நமக, அந்த 2 வார்த்தையை சொன்னாலே போதும். இப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள், உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பச்சை குங்குமத்தை வச்சு கும்பிடணும் வீட்டில், சரியா? பச்சை குங்குமத்தை நீங்கள் படையில் வச்சு கும்பிடணும். தாம்பழத்தட்டு இல்லைன்னா பித்தளை தட்டு,
தாமரைத்தட்டு அல்லது பித்தளை தட்டில் 2 வாழைப்பழம் 2 வெத்தலை பாக்கு அந்த குங்குமத்தை வச்சுக்கணும். பச்சை பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கணும். நான் சொன்ன மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கணும். நெய்வேத்தியத்துக்கு பசும்பால் நாட்டு சக்கரை போட்டு வச்சுக்கோங்க. எக்காரத்தை முன்னாடி எவர் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன் சார் எங்களுக்கு வழி இல்லை சார் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எவர் சில்வர் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடியில் கூட வைக்கலாம். கண்ணாடி பீங்கான் இதில் கூட வைக்கலாம். ஏன்னா அது வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் போயிடும். ஸோ அது வைக்கலாம். எவர் சில்வர் பாத்திரங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். அதை தவிர்க்கிறது நல்லது. வேறு வழி இல்லை சார்னா செய்யலாம். இல்லாதவனுக்கு வந்து என்ன எலும்பம்பூ சக்கரை இல்லாதவன் என்னையா பண்ணுவான், இருக்கிறவன் செய்வான். இல்லாதவன் என்ன பண்ணுவான், சாதாரணப்பட்ட என்ன பண்ணுவான், வீட்டில் எல்லாம் எவர் சில்வர் பாசம் தான் வச்சுருக்கேன், நானும் சாமியை கும்பிடணும், எனக்கும் சாமியோட அருள் ஆகணும், எனக்கும் நல்லது நடக்கணும், நானும் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், இல்லாதவனாக இருக்கேன், ஆட்டோ டிரைவராக இருக்கேன், 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, என்னையா சார் பண்ணுவேன் நான், திடீர்னு பித்தளை தட்டுக்கு போனேன் எங்கே போவேன் நான். அப்படிப்பட்டவங்க எவர் சில்வர் தட்டை வச்சுக்கலாம். சரியா? மனம்தான் மனம்தான் மார்க்கம், மனம்தான் அனைத்துக்கும் வழிகாட்டும். ஏன்னா அந்த தட்டில் கொஞ்சம் சந்தன குங்குமம் தடவிக்கோங்க. சரியா? மங்களம் வந்துடும். அவ்வளோதான். இருக்கிறத நம்ம மாற்றிக்கணும். சரியா நேர்களே? இல்லாதவனுக்கு எள்ளு உருண்டை தான், விரலுக்கேற்ற வீக்கம். ஓகே, சாமியை கும்பிடுங்க, பகவான் நாமத்தை சொல்லுங்கள், பச்சை குங்குமத்தை எடுத்து பூஜை அறையில் வைங்க. பச்சை குங்குமம் பச்சை கற்பூரம் பக்கத்தில் வைங்க. பூஜை அறையில் சில பொருட்களை பக்கத்தில் வச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். பச்சை குங்குமம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் பக்கத்தில் இருந்தால் நல்லது. ஏன்னா பச்சை குங்குமம் குரு புதன், பச்சை கற்பூரம் வந்து சுக்கிரன், இவங்களாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்லது சிம்மராசிக்கு. அந்த பச்சை குங்குமத்தை வந்து நெத்தியில் வச்சுக்கோங்க. தினமும் வச்சுக்கலாம், இல்லைனா வாரத்தில் 2 நாள் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தினசரி வச்சுக்கலாம். புதன்கிழமை பயன்படுத்துறது மிகச்சிறப்பு தான். மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். பைரவர் வழிபாட்டிலே இதை பயன்படுத்திக்கலாம். அதுபோக பைரவர் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போய் பைரவர், இப்போ உங்கள் ஊரில் வந்து பைரவர் கோயில் இருக்குது. சிவன் கோயிலில் இப்போ காலபைரவர் இருப்பார். காலபைரவருக்கும் பச்சை குங்குமத்தை வைக்கலாம். அவர் கோயிலில் போய் இது பாதத்தில் இதை வச்சு கூட கும்பிட்டு எடுத்துகிட்டு வரலாம். பெருமாள் கோயிலில் பிஸியாக இருக்குன்னா சிவன் கோயிலில் உள்ள காலபைரவர் சன்னதியில் கூட இந்த பச்சை குங்குமத்தை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கும்பிடலாம். 41 நாட்கள் தொடர்ந்து குங்குமத்தை பயன்படுத்தி வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லா காரியங்களும் நடக்கும். சரியா நேர்களே? சில பேர் கோயிலில் கூட வாங்கிட்டு வருவாங்க இந்த பிரசாதம். சில கோயிலில் கொடுத்தாங்கன்னா அந்த பிரசாதத்தை, அந்த பச்சை குங்குமத்தை வாங்கி வீட்டில் போட்டு வச்சு கூட கும்பிட்டுக்கலாம். வீட்டில் வந்து நீங்கள் வாங்கின குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கும்பிட்டுக்கலாம். கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சிடணும், தனியாக வைக்கக்கூடாது. விபூதி வாங்கிட்டு வரீங்க, சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, விபூதி கொடுக்குறாங்கன்னா வீட்டில் உள்ள விபூதி மறையில் போட்டுடணும். அதோட கலந்துருச்சுன்னா அப்படியே நீங்கள் வாழ்நாள் முழுக்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சார் நான் திருச்செந்தூர் போகிறேன், அங்கே அபிஷேக விபூதி கொடுத்தாங்க, பழனி போனேன் அபிஷேக விபூதி கொடுத்தாங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து விபூதி மறையில் போட்டுருங்க. சில பேர் அதை மடித்து தனியாக வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது, தனியாக பூசக்கூடாது. அதை விபூதி மறையில் போட்டு மிக்ஸ் பண்ணி பூசணும். தான் பெற்ற இன்பம் வைகம் பெறணும். வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அது பயன்படணும். சரி, அது வந்துகிட்டே இருக்கும், போட அது மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதோடைய ஏதோ ஒரு பார்ட் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். அதுமாதிரி அம்மன் கோயிலில் கொடுத்த குங்குமம் இருந்தாலும் குங்குமம் மறையில் போட்டுடணும். குங்குமத்துக்கு தனியாக, விபூதிக்கு தனியாக நம்ம வீட்டில் வந்து மரம் வச்சுருக்கணும். அதில் போட்டு அதில் எடுத்து வைக்கணும். ரைட் நேரில் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து இதை வந்து அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இறையொருள் கிடைக்கும், ஆன்மீக பக்தி அதிகமாகும். குபேர குங்குமம், இந்த குபேர குங்குமம் என்ற பச்சை குங்குமம் இல்லத்தில் செல்வ செழிப்பை உண்டாக்கும், மன அமைதியை கொண்டு வரும், ஒரு புனித சாதனமாகும். சரியா? ஒரு புனிதம் இதில் இருக்குது. தூய பக்தியுடன் இதை நீங்கள் எடுத்து நெத்தியில் வச்சிங்கன்னா, பூஜை புனஸ்காரம் முடித்து நெத்தியில் வச்சிங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெறலாம். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேயர்களே என்கிற நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் குரு புதன் சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். புதன் 2 11 கூடையவன், சுக்கிரன் வந்து 3 10 கூடையவன். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தொழில் விவரம் நல்லபடியாக இருக்கும். குருவை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். புத்திர பாக்கியம் நல்லா கிடைக்கும். சரியா? புத்திர பாக்கியம் வாங்கிட்டு இருக்கவங்களும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றம் வரும். சிறுதுளி பெருவெள்ளம், இப்படி சிறு சில காரியங்களை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது இந்த ஆடி மாதம் செய்யலாம். ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் அன்றைக்கி இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. ஆடி பூரம் ஆண்டாளுடைய நட்சத்திரம். பூரம் வந்து சிம்ம ராசியில் தான் நடக்கும். சரி, ஆடி பூரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. எப்போ சார் வருது அப்படி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி. நீங்கள் இந்த குங்குமத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா? ஆனால் ஆடிப்பூரம் அன்றைக்கி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஆடிப்பூரம் வந்து ஆண்டாளுக்கு வேண்டிய நட்சத்திரம். ஆண்டாள் மகாலட்சுமியோட அம்சம். சரியா நேர்களே? ஆண்டாள் கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அந்த சிவலுத்தூர் நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார், கோதை நாச்சியார் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்காக மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் இல்லையா சார், மகத்துக்கும் உத்தரத்துக்கு இல்லையா அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு இருக்குது. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பூர நட்சத்திர அணி இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசியோடு சேர்ந்து வரும். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வளங்கள் நிலைகளும் கொடுப்பார். இந்த பச்சை குங்குமம், குபேர குங்குமம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், செல்வ வளத்தை கொடுக்கும், தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும், தீர்க்காலையை கொடுக்கும். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலையுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.
இன்னும் லக்கண ரீதியாக நிறையா சொல்லலாம், டைம் ஆயிரும். இதே 20 நிமிஷம் ஆச்சு. லக்கண ரீதியாகவும் சில பலன்கள் இதில் மாறுபடும். அதுபோல் சிம்ம ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து குரு திசை நடக்கும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதம். குரு திசை நடக்கிறவங்க தினமும் வைக்கலாம். சரியா நேயர்களே? நான் குரு திசைக்கு அடுத்த வீடியோ போடுறேன். சரியா? வாழ்த்துக்கள். நன்றி.